அனைவருக்கும் வணக்கம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற மீனாட்சி சிலை மரகத பச்சை கல்லால் ஆனது. அதனால மீனாட்சி அம்மனுக்கு மரகதவல்லி என்கிற திருநாமமும் உண்டு. இங்கே கருவறையில் 32 சிங்கங்கள், 64 சிவகணங்கள், 8 யானைகள் தாங்கி நிற்கின்றன. சக்தி பீடங்கள்லேயே ராஜ மாதங்கி ஷியாமளா சக்தி பீடம் என்ற பெயர் இந்த திருக்கோயிலுக்கு உண்டு. எப்படி மீன் தன்னுடைய பார்வையாலேயே முட்டைகளை பாதுகாக்குதோ அதுபோல மீனாட்சியும் தன்னுடைய பார்வையாலேயே பக்தர்களை பாதுகாக்கிறா. அதனால தான் மீனாட்சி என்கிற திருநாமம் அவளுக்கு வந்தது. இந்திரன் மீனாட்சிக்கு துணையா கிளியை அனுப்பி வச்சார். கிளி பக்தர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் கேட்டு மீனாட்சி அம்மனுடைய காதில் போய் சொல்லும். அதனால இந்த ஊரில் கிளி வளர்க்குறவங்க கூட மீனாட்சின்னு தான் அந்த கிளிக்கு பேர் வைப்பாங்க. மீனாட்சி அம்மனுடைய சிலையை பார்த்தீங்கன்னா வலது காலை முன்னால எடுத்து வச்ச மாதிரி சிலையா அவ காட்சி தருவா. ஏன் தெரியுமா? பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி வரக்கூடியவ இல்லையா மதுரை மீனாட்சி. ஓடி வரவும் தயாரா இருப்பா மதுரை மீனாட்சி. அதனாலதான் வலது காலை முன்னால எடுத்து வச்ச மாதிரி அவ காட்சி தரா. மதுரை மீனாட்சி அரசியா இருந்ததுனால அவளுடைய அலங்காரத்தை பார்க்க யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மதுரையை விஜயநகர பேரரசர்கள் ஆண்ட போது கிருஷ்ணதேவராயர் என்கிற அரசர் வைர வைடூரிய நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட விலை மதிப்புள்ள கிரீடத்தை மீனாட்சி அம்மனுக்கு பரிசா கொடுத்தார். அதனால அந்த கிரீடத்துக்கு ராயர் கிரீடம் அப்படின்னு பேர் வந்தது. 8வது நாள் பட்டாபிஷேகம் நடக்கும்போது அந்த விலை மதிப்புள்ள கிரீடத்தை மீனாட்சி அம்மனுக்கு சூட்டுவாங்க. நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்ட தங்க செங்கோலை அவளுக்கு வழங்குவது மரபு. இவ்வளவு சிறப்பாக கோலாகலமாக நடக்கும் இந்த சித்திரை திருவிழாவுக்கு, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்கு மறக்காம மதுரைக்கு வாங்க. அம்பாளினுடைய பேரருளை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.